ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிடிபிஆர்டியினுடைய பணி நியமனம், அதாவது தேர்வானவர்களின் பட்டியல், அது தொடர்பான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி. அது என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்த்தாலும், அது முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிடிபிஆர்டியினுடைய பணி நியமனங்கள் பொறுத்த வரைக்கும் அதுக்கான ப்ராசஸ் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா, ரிவைஸ்ட் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் தேர்வானவர்களுடைய திருத்தப்பட்ட பட்டியல் தொடர்ந்து வெளியிட்டு இருக்காங்க. குறிப்பாக துறை வாரியாக டிபார்ட்மெண்ட் வைஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு நமக்கு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் தேர்வானவர்களுடைய பட்டியல் வெளியிட்டிருந்தாங்க. அது நம்ம சேனலில் கூட வீடியோ போட்டிருந்தோம். அதனை தொடர்ந்து நிறைய தேர்வர்கள் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, மேக்ஸுக்கு வந்துருச்சா, ஃபிசிக்ஸ்க்கு வந்துருச்சா, இங்கிலீஷ்க்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்மக்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ எல்லா துறைக்கும் ரிவைஸ்டு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு தேர்வானவர்களுடைய பட்டியல் வெளியிட்டாங்களா அப்படின்னா இல்லை. துறை வாரியாக ஒவ்வொரு துறையாக வெளியிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் கவலைப்படணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கான டிபார்ட்மெண்ட், உங்களுக்கான துறை வந்த உடனேயே கண்டிப்பாக அதை நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அவசரப்படாதீங்க, தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். இது நிறைய பேர் தொடர்ந்து கேட்டதுனால உங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை தொடர்பான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.